வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 அல்லது 2 கப், அதாவது பார்த்தீங்கன்னா சுமார் 300 ml இருந்து 400 ml வரைக்கும் சீரக தண்ணீர் குடிக்கிறது நமக்கு போதுமானதுங்க. இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான சூடில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது காலை வேளையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாமே செரிமானத்தை மேம்படுத்தி உங்களுக்கு உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை வழங்கி மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். அப்போ சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறந்த செரிமானத்தை நீங்கள் பெறுவதற்கு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஜீரண சக்தியை உங்களுக்கு இந்த சீரக தண்ணீர் வந்து தூண்ட ஆரம்பிக்கும். சீரகத்தில் இருக்கக்கூடிய கியூமினால்டிஹைடு மற்றும் அத்தியாவசியமான எண்ணெய்கள் உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்பிகளை தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ செரிமானம் அப்படின்றது வாயில் இருக்கக்கூடிய இந்த உமிழ்நீர் வழியாக அந்த அரைத்தல் மூலமாகவே உங்களுக்கு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கும். அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்புறம் வாயு தொல்லை இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது. நெஞ்செரிச்சல், அஜீரணம், வயிற்றுப்பொருமல் மற்றும் வாயு தொல்லைகளுக்கு சீரகத்தண்ணீர் ஒரு உடனடி தீர்வாக செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, அதாவது வெயிட் லாஸ் பிளான் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பக்கபலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தண்ணீர் செய்து கொடுக்குங்க. ஏன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை சீரகத்தண்ணீர் வந்து மேம்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது மெட்டபாலிசத்தை நம்மளுடைய உடலில் வந்து அதிகரிக்கும். சீரகத்தண்ணீர் உடல் மெட்டபாலிசத்தை விரைவுபடுத்தும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு வெயிட் லாஸ் நடக்கும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் மற்றும் கலோரிகளும் வேகமாக எரிக்கப்படும். பசியை வந்து கட்டுப்படுத்துறது தான் இதுக்கான காரணமே. அப்போது தேவையற்ற பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை சீரகத்தண்ணீர் நமக்கு கொடுக்கும். இதனால காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சீரகத்தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா பசி கண்ட்ரோல் ஆகிறதால நம்ம அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற எந்த உணவுமே சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் நடக்குதுக்குன்னா இதுதான் காரணம். பசி கண்ட்ரோல் ஆகும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுரும். வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அந்த தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். அந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மீனி உங்களுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க சீரகத்தண்ணீர். ஸோ இம்யூனிட்டியை நீங்கள் பூஸ்டர் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். புதுவிதமான ஒரு நோயுமே உங்களை தாக்காது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களையுமே நீங்கள் மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம், விரைவில் குணப்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து சீரகத்தண்ணீரில் இருக்குது. குறிப்பாக சீரகத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ இந்த மாதிரி உயிர் சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி, அதாவது டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுறதால எந்த விதமான நோய் தாக்கமும் இருக்காது. கிருமி நாசினி தன்மையை வந்து கொண்டிருக்கக்கூடியது, ஒரு ஆன்டிபயோட்டிக் தன்மையாக இந்த சீரகத்தில் வந்து செயல்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி பண்புகள் எல்லாமே பருவகால தொற்று வியாதிகள், அதாவது சீசனெல்லாம் நமக்கு வந்து புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுகள் இந்த மாதிரி எதுவுமே வராமல் அந்த காய்ச்சலெல்லாம் நமக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் முன்னாடியே உதவிகரமாக இருக்கக்கூடிய பண்புகள் வந்து சீரகத்தண்ணீரில் இருக்குங்க. ஒரு புது விதமான நோயும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய நோயும் கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. இன்சுலின் உணர்திறன் கொண்டது சீரகத்தண்ணீர், அதுதான் இதுக்கு காரணமே. இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் சீரகத்தண்ணீர் மிகவும் நன்மை பயக்கும். இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இன்சுலினுடைய சுரப்பை சீராக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அந்த இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்தப்படும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவலை வேகமாக அதிகரிக்காது. நம்ம எந்த அளவுக்கு உணவு சாப்பிட்றோமோ அது எப்படியெல்லாம் செரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் சுகரோடைய அளவு கூட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அதை ப்ராப்பராக நம்ம வந்து கம்மி பண்ணிட முடியும். அப்போ நலமோடு நம்ம வாழ முடியும். ஸோ நீங்கள் நம்பிக்கையாக வந்து சுகர்
சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சீரகத்தினரை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுவென உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கு மற்றும் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாங்க. டீடாக்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். லிவர் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா நச்சுக்களை வந்து சீரகத்தினர் நமக்கு வெளியேற்றும். சீரகத்தினர் ஒரு இயற்கையான நச்சு நீக்கி நேச்சுரல் டீடாக்ஸாக இருக்குது. இது சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. கல்லீரலுடைய செயல்பாடு இதன் காரணமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ சீரகத்தினர் வந்து கல்லீரலுடைய செரிமான நொதிகளை தூண்டி டைஜஷன் என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு தூண்டி கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ எப்படி அந்த கல்லினுடைய நொதிகள் வந்து தூண்டப்படும் போது கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த நொதிகள் வந்து என்ன பண்ணணும்னா ஏற்கனவே உங்களுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அகற்றிவிடும். கொழுப்பு படிவுகளை முக்கியமாக வந்து செரிக்க வைத்து நீக்கிவிடும். ஸோ இதனால் கொழுப்பு கல்லீரல் நோயெல்லாம் இல்லாமல் கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை முதல்ல நீக்கம் செய்து கூட நலமோடு வாழணும் அப்படின்னா சீரகத்தினர் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கலாம். ஹேரு அப்புறம் ஸ்கின் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். முதல்ல அந்த பளபளப்பான சருமம் வேணும்னா நீங்கள் வந்து சீரகத்தினரை எடுத்துக்கொள்ளணுங்க. இப்போது சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி முகப்பொருட்கள் சுருக்கங்கள் மற்றும் கரும்புள்ளிகளை குறைத்து இயற்கையான பொலிவு வந்து கொடுக்குது. இப்போ நம்ம வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பளபளப்பான சருமம் பெறணும்னா சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்களை வந்து அகற்றிக்கொள்ளணும். அப்புறம் ரத்த ஓட்டத்தை சருமத்தில் பராமரித்து கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்திக் கொள்ளணும். இப்போ நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொழுது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த முகப்பொருட்களோ கண் கருவளையங்களோ கரும்புள்ளிகளோ வயதான சுருங்கிய தோலமைப்போ கோடுகள் கரைஞர்கள் கொண்ட ஒரு மாசு மறுவணிந்த சருமமோ எதுவுமே இருக்காது. நலமான ஒரு சருமம் கிடைக்கும். பளபளப்பான ஒரு சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ முடி உதிர்வை எப்படி சீரகத்தினை தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரகத்தினையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே முடியினுடைய வேர்கால்களுக்கு அந்த மயிர் கால்களுக்கு வரைக்கும் வலுவூட்டி முடி உதிர்வை தடுத்து அடர்த்தியாக முடி வளர்வதற்கு வழி பண்ணுது. இதனால் முடி கொட்டுறது இளநரை பித்தநரை ஏற்படுறது பேன் பொடுகு தொலை ஏற்படுறதெல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறலாம். இதுவே உங்களுக்கு பொடுகெல்லாம் போகணும் சீக்கிரமே அப்படின்னா நீங்கள் சீரகத்தினரோட உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படின்னா அந்த பொடுகெல்லாம் உங்களுக்கு வந்து போயிடும். முடி உதிர்வெல்லாம் உங்களுக்கு நின்று போயிடும். நீங்கள் வந்து தலையிலையும் தேய்க்கலாம் உணவுகளையும் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ரத்த சோகையை நீக்கக்கூடியதுங்க சீரகத்தினர். ஸோ அனிமியா ப்ராப்ளத்தை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளாக சீரகத்தினர் இருக்குங்க. சீரகத்தில் இரும்புச்சத்து அயன் வந்து அதிக அளவில் அடங்கியிருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணுது. சோர்வையுமே நீக்குது. சீரகத்தை குடித்து வருவதால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் சோர்வு பலவீனம் மற்றும் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இரும்புச்சத்து பெற்றுக்கொள்ளும் போது எப்படி நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இரும்புச்சத்து தான் வேணுமே. அது பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன ஆகணும் ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிரும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். ஸோ இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி உடல் சோர்வு உடல் பலவீனம் உடல் கடுமையாக வலிக்கிறது கவனமின்மை ஏற்படுறது இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள் இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு அந்த இரும்புச்சத்து பெறுவதற்கு சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து உடல் பலவீனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கலாம். ரத்த ஓட்டமும் நமக்கு வந்து எப்போதுமே சிறப்பாக இருக்கும். ரத்தத்தில் அணுக்கள் முறையான அளவில் பராமரிக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.